தீனுக்கு நீங்கள் என்னத்த செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. 80 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 40 வருஷம் தூக்கத்தை கழிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு பாதி தூங்கிடுறீங்க, மிச்சம் 25 வயசு வரைக்கும் அறியாத ஒரு வாழ்க்கையில ஓட்டிடுறீங்க. 15 வருஷம் தான் இருக்கு. அதுல இந்த பராக் பார்க்க போனது, அங்க போனது, இங்க போனது, எல்லாம் கணக்கு போட்டு பயணம் போனது, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணது, இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா மொத்தம் நீங்க வாழ்ந்த காலங்களில் ஒரு 10 வருஷம் தான் வரும். அந்த 10 வருஷத்துல நீ அல்லாஹ் தொழுது ஃபஜ்ர்ல ஒரு 5 நிமிஷம், லொஹர்ல ஒரு 5 நிமிஷம், அசர்ல ஒரு 5 நிமிஷம், மஹரிப்ல ஒரு 5 நிமிஷம், இஷால ஒரு 5 நிமிஷம், எக்ஸஸாவே தர்றேன் நான் 25 நிமிஷம். ஒரு நாளைக்கு 23 மணி நேரத்தை 23 அரை மணி நேரத்தை 24 மணி நேரம் கொண்டதுல 23 மணி நேரத்துல பாதிய படுக்கையில கழிச்ச நீ உன் உடல் சுகத்துக்கு கழிச்ச நீ அல்லாஹ்வுக்கு செலவு பண்ண நேரம் 15 நிமிஷம் கூட வரமாட்டீங்கன்னா என்னத்தான்? அதுவும் 80 வருஷம் உயிர் வாழ்ந்தா 40 வருஷம் மோத்தா போயினா அதுவும் இல்லை. ஏன் அல்லாஹ் பார்த்தியா அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணு செய்யலாம், உனக்கு என்னத்த செய்யலாம்? நீயே தொழுக வர மாட்டேங்கிறீங்கிறாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. பிளீஸ் தான், நான் உங்களை குறை சொல்ல, திரும்பி நடந்தா மகத்துவம் ஆயாத்தா நம்மளும் கொஞ்சம் ஆண்டவனுக்கு விசுவாசமா நடக்கணும். சும்மா தொப்பி போட்டா அப்படி போது பார்த்தா இப்ளீஸ் கூட சஜ்ஜா செய்யாது. பட் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு இஸ்லாம் கேட்டாங்க. ஏன் வயசுல பாருங்க, இந்த வயசுல நான் அழகா ஸ்கூட்டர்ல ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துற வயசு தான். 4 பொம்பளை வச்சுக்கிட்டு நான் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்குத்தான்? ஏன் தந்தீரா?